வணக்கம் சொல்லுங்க. என்னன்னா இப்ப அதிமுக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அது வரத்தானே செய்யும். அதாவது வீடு திறந்து வைக்கிறோம், தேன்மொழி சேகரம்மா ஊருக்கு வர்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. அடேங்கப்பா, நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க. அது அப்படியே ஒரு இதுல வரும்போது பார்த்தேன். அந்த நம்ம சொல்றது என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க ஓட்டு கேட்டு. அப்பெல்லாம் பார்க்க அதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் நிலவரத்துல பார்த்துட்டு இவங்க தேன்மொழி சேகராண்டு ஏன்னு கேட்கிறேன்னா அவ்வளவு வெறுப்புல ஏன் பேசுனேன்னா, நான்லாம் வந்து அதிமுக காரி வெறியேன். அதிமுக வெறியில வாக்கு செலுத்தினுவேன். நான் எத்தனை சின்ன இருந்தாலும் இரட்டையில சின்னத்துக்கு டிவிக்கே வாக்கு செலுத்தினேன். டிவி அந்த அம்மா வந்து கூட்டணி கட்சியில இருக்கும்போது அம்மா வந்து அதாவது பெண் என்றாலும் ஒரு போற்றுதல் கூடியவங்க தான். அவங்களுக்கு மாற்று கருத்து. இப்ப நான் நாம் தமிழர் கட்சி பயணிக்கிறேன், இருந்தாலும் மாற்று கருத்து இருக்கு. இருந்தாலும் நல்ல முறையில பண்ணாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு பின்னாடி இந்த கட்சியை நாசமாக்கி சாதி ரீதியா பிடிச்சிட்டாங்க. எடப்பாடினா கவுண்டரு, ஓபிஎஸ்னா தேவரு, அவர் டிடி, அதெல்லாம் டிடி பாவம். அவரெல்லாம் தொச்சு தொட மாதிரி அம்மா முன்னேற்ற ஒண்ணு வச்சு இன்னைக்கு வந்து ஏங்க ஒரு சின்ன கருத்துக்க, அதாவது நம்ம சாக்கடை சண்டை போட்டாலே பேச மாட்டான். ஆனா இவங்க ஒரு 10 துண்டு வச்சுக்கிட்டு அவ்வளவு படகு துண்டு தூக்கி போட்டு நாங்க பங்காளி சண்டை, சித்தப்ப மக்கா, பெரியப்ப மக்கா, நல்லத்த மக்கா சண்டை, இதெல்லாம் ரொம்ப அசிங்கம் இல்லையாங்க. இவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்திட்டா இவங்க எப்படிங்க போய் நம்மளுக்கு பேசுவாங்க? எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து என்ன கரெக்ஷன் நல்லா. அதாவது இந்த நாட்டை வந்து எப்படி உருவாக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா சம்பாதிக்க ஒரு திடலா உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்க வந்து நான் அதுல இருந்து வெளியேறி தூய அரசியல், நல்ல மக்களுக்கான அரசியல் எதுன்னு. ஆனா நான் நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் நான் சிந்திச்சுட்டே வந்து சேர்ந்தேன். சும்மாவெல்லாம் உறுப்பினர் கார்டு உடனே போட்டு கொடுத்தாங்க. விட்டாதான் நான் போகவே கிடையாது. பார்த்து ஒவ்வொரு முறை என்ன செயல்பாடு பண்றாங்க, ஏது பண்றாங்க பார்த்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சுட்டு கட்சியில நான் முழுசா இணைஞ்சு செயல்பட்டு இருக்கீங்க. அதை முடிச்சுக்கிறேன். இப்ப தேன்மொழி சேகர் நீங்க கேட்டீங்க. அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே வர்றாங்க. 8 வருஷம் கழிச்சு தேர்தல் வரப்போகுதுல 2 மாசத்துல மார்ச்ல அறிவிக்க போறாங்க. ஏப்ரல் முடிஞ்சு மேல வந்தேன்னு தொடர்ச்சியாங்க இது 1947 இருந்து 2025 வரைக்கும் சாவக்கேடுங்க. நெல்லக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சாவக்கேடு. யாரு வந்தாலும் ஒரு விளங்காது. இந்தம்மா இந்த தார் சாலைக்கு போய் ரோட் தார் சாலைக்கு போய் மாவட்ட கேட்கும் போது அங்க இருக்க அதிகாரி சொல்றாங்க, எனக்கு நெல்லக்கோட்டை சாவ கேடாங்க. ஓயாமியா தேன்மொழி சேகர் எதிர்கட்சியாக வந்துட்டு இருப்பாங்க. எதை கேட்டாலும் நான் எதிர்கட்சியா வந்துட்டேன். சரி, நீ எதிர்கட்சியா வந்துட்டேன், நல்லதாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உனக்கு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்குது சட்டமன்ற வேட்பாளருக்கு. அது தொகுதி நிதி. அதாவது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில நீங்க வேட்பாளர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தொகுதி நிதி 3 கோடி ரூபாய். 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய் என்ன பண்ணீங்க நீங்க? உங்க எடப்பாடி தாம சொன்னாரு 2.5 கோடியா இருந்தது 3 கோடியா மாத்தினாரு சட்டசபையில பேசி. அப்ப 15 கோடி வாங்கிருக்கீங்க. வாங்கினீங்களா வாங்கலையா? ஒண்ணு விட்டுருங்க. இப்ப நீங்க வேலையே செய்யல. வேலை செய்யாத உங்களுக்கு சம்பளம் 1,50,000 ரூபாய் மாசம் ஆனா 1,50,000 ரூபாய் உங்களுக்கு வந்துரு. பஞ்சப்படி, பயணப்படி, இலவுப்படி, எட்டுப்படி, லொட்டுப்படி, நட்டுப்படி, எல்லா படியும் உங்களுக்கு வந்துருது. எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஆனா நாங்க இது எதிர்கட்சியா இருக்க ஒண்ணு செய்யல. ஏமா நீ வேலை செய்யல, அப்ப நீ சம்பளத்தை விட்டுக்க வேண்டியதானே? எப்பா ஏன் நான் வேலை செய்யலப்பா, என் சம்பளம் எனக்கு வேணாம் இருக்கணும். அதுதான் உண்மையானது, நேர்மையானது. நீ சம்பளத்தையும் வாங்கிக்கிற, வேலையும் செய்ய மாட்டேற, அப்ப நீ என்னதுக்கானது? இப்ப வந்துட்டா வந்தோம்னா அதிமுக வர அப்படியே வந்து ஒருத்தர் ஒரு அதிமுக கேக்குறீங்க. என்னங்க உங்க ஐயா தான் சொன்னாரு, எடப்பாடி தான் சொன்னாரு, அந்த ஸ்டாலின் தராரு. இப்ப என் வீட்டுக்காரமா தேர்வு பண்ணிக்கிருக்காரு. அதாவது 1,30,00,000 அப்படி தேர்வு பண்ணு. என் வீட்டுக்காரமா தேர்வு இப்ப நல்ல பண்ணிட்டு நான் தேர்வு பண்ணி 12 வருஷம் ஆச்சு, நல்ல பண்ணிட்டு. இப்பதான் ஸ்டாலின் தேர்வு பண்ணிக்கிருக்காரு. என் வீட்டுக்காரமா நல்ல பிள்ளையான ஒரு 1000 ரூபாய் ஓவா கொடுக்குறது. அதுல என்ன பண்றாங்க, எடப்பாடி பேசினாருங்க நல்லா. அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நிதி சீமை அதிகமா இருக்கு, அதனால நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடியாரு இப்ப அவரு வரும்போது 2000 ரூபாய் கொடுக்குறாரு. எப்படிங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா, ஏதாவது எங்களுக்கு திறமை இருக்குங்க, மத்திய அரசு மண்டிட்டு கூட. ஏன்னா எடப்பாடி தவறா பேச வேணாம், இருந்தாலும் சொல்றேன், மத்திய அரசு மண்டிட்டு கூட வாங்கி முடியும். ஏன்னா மண்டிட்டு உங்களுக்கு பழக்கமாகி போச்சுல அப்படின்னு சொல்றாரு அதிமுக ஒருத்தர். ஏன்னா இவ்வளவு இதா இருக்கு, மத்திய அரசு போய் வாங்க. மத்திய அரசு அந்த அம்மா அருமையா சொன்னாங்க, எந்த காலத்திலும் ஒட்டுமுள்ள உறவுமுள்ள சேர மாட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் வித்து தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொரு சொல்றாங்களே, இங்கேயும் ஐபிக்கும் ஏதோ உடன்பாடு இருக்காம அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்களாம். பேசிட்டு நிலக்கோட்டையை எப்பயுமே திமுக அப்படியே போட்டியிட மாதிரி கொட்டி விட்டு கொடுத்துருவாங்களாம்ல. உண்மையில அதாங்க. என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா, இது நீ கேட்ட அருமையான ஒரு கருத்து சொல்றேன். அதிமுக திமுக என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிச்சா எங்களுக்கு தொடக்கறீங்க, தோத்தா எலும்புக்கிறீங்க. இப்படித்தான் சொல்றாங்க. ஐபிஆர் வந்து அது ஒரு கோட்டன் வச்சுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா அவங்க சொல்ற மக்களுடைய இது சொல்றதுங்க. ஏங்க ஐபிஆர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தாங்க ஜெயிக்க முடியும். பஞ்சம்பட்டியிலேயே வந்து நம்ம இவர் இருக்காரு, நாம் தமிழர் கட்சியில சைமன் இருக்காரு, வெட்டு விளாசிக்கு இருக்காரு. இப்ப அதெல்லாம் கிடையாது. அதான் காசு கொடுத்தா அவர் செய்ப்பாரு. ஆனா காசு கொடுக்காம செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. 36 லட்சம் ஓட்டு, 1 2 இல்ல 36 லட்சம் ஓட்டு. அதிமுக ஓட்டு சேதம் தெரியாது, திமுக ஓட்டு சேதம் தெரியாது, கம்யூனிஸ்ட் தான் பேசக்கூடாது. அது ஒரு கட்சி. அது எங்க அப்பா இருந்தாருங்க, 95ல கம்யூனிஸ்ட்ல இருந்தாரு. அது கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அது கம்யூனிஸ்ட் கிடையாது, கரப்ஷன். 40 கோடி இது புடுங்குற இந்த கட்சி புடுங்குக்கு 40 கோடி வந்து ஸ்டாலின் வாங்கியிருக்கு. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நாங்க மட்டுமா வாங்கினோம், அவங்க வாங்கினாரோ இவங்க வாங்கினாரு. கோயசாலா சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவர் வாங்கினும் போதாது விசிகா வம்பளுக்கு விட்டுட்டாரு, கண்டவனி பூராப்பத்தி வம்பளுக்கு குதிரை ஏற்றி விட்டாரு. அதுதாங்க, அது இளைமறை கைமறை செடிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வாங்கினாரு நம்ம அண்ணன் திருமாவளவனே. அதை சந்தை கொண்டு வந்த கம்யூனிஸ்ட் தானே. அப்படி கொண்டு வந்து போறேன் நான் காசு வாங்கிக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இவங்க எல்லாம் போராட்ட கட்சி கேட்டா இப்படி சொல்லிட்டு வர்றாங்க. இந்த வகையில
அந்த அளவுக்கு தான் ஐபிஆர் அவரு செய்யறாரு வைக்க. அதாவதுங்க வேலைக்கு வரல. நல்லது செய்யணுங்க. எளவுக்கு வராரு 5000 கொடுக்காரு, அதுக்கு வராரு. நல்லதுக்கு உனக்கு வராரா? அதை மக்கள் சிந்திக்கணும். ஆனா இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கண்டிப்பா ஆத்தூர் சிந்திக்க அதை விட்டுருவோம், அங்கிட்டு அதை பார்ப்போம். இப்ப வந்து இவங்க தென்மொழி சார் வந்துட்டு இப்ப அப்படித்தான் உள்ள வர்றாங்க. ஏன்னா இவங்க மக்கள் ஒரு அந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அருமையா களமாடிக்கிட்டு நாங்க நாம் தமிழர் கட்சியில அருமையா களமாடுறோம். இந்த முறை வெல்வது உறுதி. அதெல்லாம் சொல்லுவாங்க அதிமுக நாங்க அப்படி பண்ணி இப்படி பண்ணி. உங்களுக்கு சரியான எதிர்ப்பால் இல்லாதனால போன வட்டம் நாங்க 18,509 ஓட்டு வாங்கினோம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில. அதாவது களமாடுறதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்பு எங்களுக்கு வரல. இந்த முறை எல்லாம் தனியா பிரிச்சுட்டோம். எல்லா பகுதியுமே 42 ஊராட்சிக்குமே பிரிச்சாச்சு. இந்த முறை வேற மாதிரி தான் களமாடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா இந்த முறை கண்டிப்பா வெற்றி பெற உறுதிங்க. ஆனா எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த வந்துச்சுடா ஏன்னா ஒருத்தர் ஒரு பாமர மக்கள் கேட்கிறாருங்க. இந்த சூரட்டி ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஓட்டுறாங்க. பெண்களுக்கு வந்து 25,000 மானியத்தொகை இதெல்லாம் ஒட்டிருக்காங்க பார்க்கும்போது இதெல்லாம் தேர்வுல தான் ஒரு பாமர மக்கள் கேட்கிறாரு. என்ன தேர்வு என்ன கேட்க ஒட்டிட்டா இல்ல, இந்த ஒட்டிட்டா இல்ல, நோட்டீஸ் ஒட்டிட்டா இல்ல அப்படின்றாரு. இந்த நிலைமையில தான் இந்த அரசாங்கம் இந்த நாடு போய்க்கு இருக்கு. இந்த நாட்டை மீட்டெடுக்கணும்னா ஒரே வழி நாம் தமிழர் கட்சி தாங்க. இவங்க வரட்டும், தேன்மொழி சேகர் வரட்டும், அதுக்கடுத்து யார் வேணாலும் வரட்டும். இதாங்க தேன்மொழி சேகர் இப்ப 1947 இந்த பல்லவெட்டி கிராமத்துக்கு ஒரு மருத்துவமனை கிடையாதுங்க. ஒரு மருத்துவமனை கிடையாது. ஏன்னு கேட்டா அது சாம கருதேன். இவங்க வந்தா சட்டமன்ற வேட்பாளர் ஒரு குரலை கொடுத்து போயிடுவாங்க. போயிட்டு 5 வருஷம் தானே வருவாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ப சச்சிதானந்த் இருக்காரு. அதாவது நல்லா புரிஞ்சுக்க, உழைக்கும் நான் கம்யூனிஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, உழைக்கும் கட்சி 300 ரூபா கொடுத்தாங்க கட்சி ஓட்டு வாங்கிச்சு. உழைக்கிற கட்சி, தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய கட்சி 300 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிச்சுன்னா அது எவ்வளவு கேவலமான செயல். அது ஒரு கம்யூனிஸ்ட் காட்ட பிடிச்சி என்னங்க தோழரே நீங்க நான் எங்க அப்பா கம்யூனிஸ்ட் இருந்தா சொல்லிட்டு என்ன தோழரே 300 ரூபா கொடுத்து. ஏன்னா நாங்க எங்க கொடுத்தோம் திமுக ஓட்டு போடலங்க. யாருமே அருவாசி தேர்தலுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏங்க அதை விடுங்க. உங்ககிட்ட ஒண்ணு கிடைச்சிட்டா இங்க போட்டு தாள் சேர்த்து விடுங்க அப்படி. எங்க சரியாத்தான் தோழரை பேசுறீங்க. சரி சென்று வேற ஓடிட்டாரு. 4 வார்த்தை சொல்லிட்டு அவரு ஜகா வாங்கிட்டாரு. இதுதான் நிலைப்பாடு. இந்த நிலம் மாறணும். கண்டிப்பா மாறும்னு நினைக்கிறோம். மாற்றத்துக்கான எளிய மக்கள் அரசியல் புரட்சி. இதுல வேற இந்த காணொலி வேலை சொல்றேன். 21ஆம் தேதி வாங்க, திருச்சிக்கு மாநாட்டுக்கு வாங்க. இதுதான் அதாவது ராணுவ கட்டுப்பாடு. ராணுவம் கட்டுப்பாடு நம்ம வந்து தொலைக்காட்சியில பாக்குறோம். இப்ப அந்த பிரதமர் வந்து கொடியேற்றுறாரு, முதலமைச்சர் கொடியேற்றுறாரு, ராணுவத்துல போவாங்க, ராணுவ அணிவகுப்பு நல்லா நடக்கும். அதை நம்ம வீட்டுல தொலைக்காட்சியில பார்ப்போம். அது அங்க நடக்கும். புது கட்சி மாதிரி அடிச்சு மல் கட்ட மாட்டாங்கன்றீங்க. ஐயோ ராணுவ கட்டுப்பாடு அப்படி புது கட்சியா? அது வேணாமுங்க, பாவங்க. அது இந்த மரத்துக்கிட்ட சொல்றான். ஏன்னா அதாவது அன்னைக்கு ஒரே வாரம் சொல்லிட்டாங்க, தம்பி கட்சி அது. ஆனா தம்பி கட்சி கொள்கை அதாவது கருத்து வேறுபாடு நிறைய எங்க அண்ணன் சொல்றது அறிஞான ஒரு, அதாவது ஒண்ணு தமிழ் தேசியம் அல்ல திராவிட மாறு. நான் ரெண்டு இல்லடா தம்பின்னு சொல்றாரு. நாங்க பல முறை கேட்டுட்டேன், திராவிட கட்சிக்காண்டு கேட்கிறேன். திராவிடம்னா என்னையான்னு கேட்டா அதை விடுங்கப்பா, அது 1952 54 முடிஞ்சிச்சியா. அதுக்கு முன்னாடி மொழிவாணி மானியம் பிரிக்காதப்போ 4 மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 சேர்ந்து ஒரு கூட்டா உருவாக்கி ஒரு பேர் வச்சாங்க. ஒரு பிள்ளை வந்தா ஒரு பேர் வைக்கிற மாதிரி 4 வச்சிருந்தாங்க. நல்ல வயசானவரு அவரை கூப்பிட்டாங்க, உங்க கட்சிக்காரர் தான் கூப்பிட்டாங்க. ஐயா வாங்க திராவிட பயில எங்க வாங்கினாங்க. எதுக்கு அசிங்கமா வைக்கிறாரு ஓடுனாரு. அவங்களுக்கே தெரியுது அந்த வார்த்தை அசிங்கம். அந்த வார்த்தைக்கு ரொம்ப அசிங்கமான. திராவிடம்னா ஒரே தமிழர்களை ஏற்றி பொழைக்கிறதுக்கு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தைங்க. அது சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கலாம். தமிழரை அடிமையாக்கி வாழணும் திராவிடம் அப்படின்றதுக்காக ஒரு வார்த்தை. சரிங்க.